பேர் வைக்கிறது இல்லை, என்னுடைய படங்களுக்கு பேர் இல்லை. ஏன்னா பெயர் வந்து இட் ஒன்ட் கிரியேட் எனி திங். அவரவர்கள் தன்மையோடு, புரிந்த தன்மையோடு, த்ரூ தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாணவர்களுக்கு ஒரு இது எப்படி தெரியுது, குழந்தைகளுக்கு இது எப்படி தெரியுது, மூத்தவங்களுக்கு இது எப்படி தெரியுது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோடு இந்த படத்தை பார்க்குறோம். இதுக்கு வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஓவியம் தெரியும், எல்லா குழந்தைகளுக்கும் வண்ணங்களை பற்றி தெரியும். காலப்போக்கில் தான் அதை விட்டுட்டு வேற எதுக்கு போகிறது. ஸோ அவங்களுக்கான வசதிகளை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்க புதுசாக நிறைய கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இன்ஜினியராக இருப்பார், ஆனால் ஓவியம் பண்ணிட்டு இருப்பார். டாக்டராக இருப்பார், ஒரு ஓவியம் பண்ணிட்டு இருப்பார். அதனால தெர் இஸ் நோ ஏஜ் குரூப் ஃபார் த லேர்னிங் ஆர்ட். அப்புறம் டீச்சர்ஸ்கிட்ட போய் கற்றுக்கிறத விட அந்த குழந்தைங்க தானாக அவங்க பயிற்சி பெறத்துக்கு அனுமதிக்கிறது. ஒரு கேலரியில் போய் பார்க்கறது கிடையாது. இப்படிப்பட்ட எக்ஸிபிஷன்லாம் வந்து பார்த்து அப்போ தான் வந்து என்ன மாதிரியான கலைகள் இருக்குது, எந்த மாதிரியான விருப்பங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ பத்திரிகையில் நீங்கள் நிறைய ஓவியர்கள் பத்திரிகையில் போடுற ஓவியர்களே உங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு. ஆனால் தலை சிறந்த மற்ற நாடுகளால் பாராட்டப்படுகின்ற பத்திரிகையில் போடாத ஓவியர்கள் இங்கே இருக்க தானே செய்கிறாங்க. அவங்கள மக்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு இது வந்துருச்சு. பத்திரிகையில் போடுற ஓவியர்களை தவிர அதில் வரைகிற ஓவியர்களை தவிர யாரும் ஓவியர்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரியான வளர்ச்சி. நமக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு எடுத்துகிட்டு அந்த சினிமாவில் இருந்து வந்த அரசியல். அப்போ சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஓவியத்தை பற்றி தெரியணும், அப்போ தான் அது மக்களுக்கு போய் சேரும். அதனால் நமக்கு தான் அந்த டாக்குமெண்டேஷனே இல்லை. இப்போதெல்லாம் நீங்கள்லாம் இதெல்லாம் பண்ணுறது, இதுதான் சிறப்பு, இதுதான் டாக்குமெண்டேஷனாக போகும். வணக்கம், என்னுடைய பேர் விஸ்வம், ஓவியர். தமிழ்நாட்டில் என்னவா இருக்குது ஆற்று, இதே இது இப்போ டெல்லியில் என்ன நடக்குது, வெளி மாநிலங்கள் என்ன நடக்குது, வெளிநாடுகள் என்ன நடக்குது, இந்த புரிதல் இருந்தால் ஒழிய நம்ம நகர முடியாது. நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், மற்ற இடத்துல என்ன நடக்குது, இந்த அனலைசேஷன் வரும்பொழுது நோ நீட் டு காப்பி, பட் இந்த அனலைசேஷன், இந்த புரிதல் வரும்பொழுது நமக்கு ஒரு உந்துதலும் வேறு வேகமும் கிடைக்கணும். சின்ன வயசுல இருந்து நான் அந்த வண்ணங்களை பற்றி இதெல்லாம் பற்றி ஒரு சின்ன புரிதல் இருந்து, எனக்கே நான் ரொம்ப சின்ன கிராமத்திலிருந்து வர்றேன். நல்ல காடுகள், ஓடைகள், மரங்கள், இப்படியே தான் நான் பார்க்குறேன். வில்லேஜ் டைட்டிஸ், இந்த கிராம கடவுள்கள், இப்படியான விஷயத்தோடு நான் வரும்போது எனக்கு இந்த சினிமா தாக்கங்கள்லாம் பெருசாக கிடையாது. இதிலிருந்து நான் படிச்சுக்கிட்டு போன ஸ்கூல்லையும் வந்து ஒரு டிராயிங்லாம் நல்லா பண்ணுறேன்னு என் மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவார், நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் நான் அதுக்கு பிறகு தான் கல்லூரிக்கு நான் போகிறேன், இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு கும்பகோணத்தில் நான் கல்லூரியில் முடிச்சுட்டு திரும்ப இங்கே சென்னைக்கு வந்து படிக்க வந்ததுக்கு பிறகு சென்னை வாழ்க்கையும் எனக்கு கும்பகோணம் வாழ்க்கையும் வேறு வேறு விதமாக இருந்தது. கும்பகோணம் வந்து டோட்டலி ட்ரெடிஷ்னல் டெம்பிள்ஸ் அண்டு பெரிய தாமரை குளங்கள், ஆடு மாடுகள், இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து சினிமா பேனர்ஸு, சினிமா, ஒரு வெடிபாடுகளுக்கு வேகமாக போகிற பஸ்ஸு, சத்தம், வெளி மாநிலங்களுக்கு போகிறது, அந்த அருங்காட்சிகளை பார்க்குறது, மற்றபடி இப்படி இதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது பிறகு எனக்கான தேடுதல்களை நான் வைக்கிறேன். நீங்கள் வந்து நமக்கு என்னன்னாக்க ஓவியத்தை யாரும் சொல்லிக் கொடுத்ததில்ல, கலரை பற்றி யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஆனால் ஆனா ஒன்னா சொல்லிக் கொடுக்குறாங்க, 1 2 3ன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறாங்க. அது படிக்கிறதுக்கு, இது பார்த்தால் மட்டுமே, தொடர்ந்து பார்த்தால் மட்டுமே இது புரியும். இதற்காக நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அது புரியறதுக்கு நம்ம we have to spend for that. ஒருத்தரை வந்து ஹலோன்னு சொல்ல முன்னாடி முதல் நாள் தெரிஞ்சிருந்தா தான் நமக்கு ஹலோன்னு சொல்லுவோம், இல்லைனாக்கா நம்ம யாரோன்ட்டு போயிடுவோம். அதற்கு நமக்கு எல்லாமே உருவங்களை பார்த்து பழக்கப்பட்ட நம்ம ஜெனரேஷன். ஏதாவது ஒரு உருவத்தை தான் தேடுற மொழிய, உருவமற்ற இல்லாத விஷயத்தை நம்ம தேடுறதே இல்லை, பார்க்கறது இல்லை. யூ ஹாவ் டு ரெகக்னைஸ் த அன்னோன். அதுதான் ஒரு அடையாளம் இல்லாதவர்களை நீங்கள் பார்க்கணும், அடையாளத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் சொல்லுவேன் அடிக்கடி, நம்ம அடையாளத்தை இழக்க வேண்டும், அப்போ தான் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க முடியும். இந்த அடையாளங்கள் தான் நம்மை பிரிக்கி போகுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம கலைகள் ஒரு மாதிரி இருந்துருது. இப்போ நீங்கள் முன்னாடிலாம் எடுத்துகிட்டு தஞ்சாவூரில் இருக்கிற ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வால் மியூரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யார் பண்ணார்னே இல்லை, மக்களுடைய வாழ்க்கை அதில் இல்லை. அரசர்களும் அரசிகளும் கோயிலெலாம் சுற்றி வந்தது, இப்படியான வாழ்க்கை தான் அங்கே இருக்குது. ஓவியர்களுடைய பெயர் அங்கே கிடையாது. மீடியம் வந்து அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு கோடெல்லாம் போட்டு கோடுக்குள்ளார படம் கலர் வைக்கிறது தான் அந்த 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன்லே கிடையாது. சிற்பங்கள் இருக்குது. இப்போ வந்து ஓவியங்கள்லாம் 3 டைமென்ஷன்லேயே வர்றதுக்கு ஆரம்பிக்குது.
ஸோ நீங்கள் எதை எனக்கு ஒவ்வொரு பீரியடிலும் ஒரு காலத்துலையும் இந்த வளர்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து என்னுடைய படத்தில் நான் தான் வரைஞ்சேன்னு சொல்லி என் பேரை போட்டுக்க முடியும், அது அந்த காலத்தில் அது இல்லை. அப்புறம் இப்படியாக வந்து வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நல்லதும் கெட்டதும் இருக்குது. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. நல்லதுகள் வளர்ந்து கொண்டு வரும்பொழுதே கெட்டதுக்கு பக்கத்திலேயே நல்லது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எது அதிகமாகுதோ அது தெரியும் அங்கே. இப்போ கம்ப்யூட்டர் இது வந்து சிஸ்டத்துலலாம் அதை வந்து பண்ணுறாங்களே, நான் அதை பண்ணுறேன்னு சொல்லி. நீங்கள் ஓவியம் என்றால் வரைதல் தான், வண்ணங்களை நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் இருப்பது ஒழிய சிஸ்டத்தில் நீங்கள் அதை சம்மந்தம் படிக்கவே வேண்டாம். சின்ன குழந்தைய விட்டால் கூட அதில் இருந்து எடுத்துகிட்டு வரும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் நெவர் சே லைம்பாங்க. பட் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு பொய்யை கொடுத்தீங்கன்னா 1000 பொய்யை சொல்லும் அது. இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட்டில் எது வேணாலும் கொடுக்கலாம், அது முடியாது. இப்போ என்னுடைய படத்தை காப்பி பண்ண முடியுமான்னு முடியாது. ஆனால் சொல்கிறாங்க காப்பி பண்ண. இதை வந்து ஃபீட் பண்ணாக்க, இந்த ஓவியத்தை நீங்கள் அதில் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒவ்வொன்றாக மாற்றி கொடுக்க மொழியை இதே மாதிரி இன்னொன்று கொடுக்கறதுக்காக இதை காப்பி பண்ணி கொடுக்க மொழியை வேறு ஒன்றாக கொடுக்க முடியாது. இந்த எலிமெண்ட்டை தனித்தனியாக எடுத்து கொடுக்கும். இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு ஒரு ஆள், அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்படுறான். அதனால் கலெக்ஷன், இதை பற்றி ஓவியங்களை வாங்குறவங்க, கலெக்ஷன் ஆர்ட் கலெக்டர்ஸு, தே நோ எது ஒரிஜினல் எது கம்ப்யூட்டரில் பண்ணது. கம்ப்யூட்டரில் பண்ணுறதுல பிரிண்ட் போட்டு 100 பேர் நீங்கள் 100 ஓவியங்கள் கொடுக்கலாம், ஒன்றுன்னு கிடைக்காது. அதனால் இந்த இந்த வளர்ச்சி என்பது சரியான வளர்ச்சியா சரியில்லாத வளர்ச்சியான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். யார் அதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் முடிவு பண்ணணும். அவங்க நிறைய பேர் வீட்டில் காலண்டரை வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிற ஆட்கள் இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஒரிஜினல் ஓவியங்களை வாங்கி வீட்டில் வச்சுக்கிற ஓவியங்கள் இருப்பாங்க. அதில் யாருடைய செலெக்ஷன், யாருடைய அந்த ஞானம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தானே சொல்ல முடிய, ஒரு ஒரு காலண்டரை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறதுக்கோ, ஒரு ஒரிஜினல் படங்களை வாங்குறதுக்கோ, இந்த படங்களை வாங்கி கலெக்ஷனாக வச்சுக்கிட்டு டிஸ்பிளே பண்ணாமல் கலெக்ஷனாக வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த ஆர்ட் கலெக்டர்ஸ் டிஃபர். இந்த கலெக்டர்ஸுக்கு தெரியும் ஓவியங்களை பற்றி புரிதலும், அது தேவைப்பட்டவங்களுக்கு இது எப்படிப்பட்ட ஓவியங்களை வாங்குறது என்னங்கிறது தெரியும். அப்படி இந்த கம்ப்யூட்டர் இது இருக்குது வந்து ஒரு காலம் வரைக்கும் வந்து ஸ்டாக்னேட்டட் ஆகிடும். அது ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணுறது. இந்த ஓவியங்களை பண்ணாதவங்களுக்கு தான் அந்த பிரமிப்பை உண்டு பண்ணுது கம்ப்யூட்டர்லாம். ஓவியம் பண்ணுறவங்களுக்கு பிரமிப்பே இல்லை. இப்போ நிறைய நீங்கள் பார்த்துக்கலாம், வியாபாரத்துக்காக ஓவியம் பண்ணி சொல்கிறோம், ஒரு சைன் போர்டு பண்ணுறோம், ஒரு இது பண்ணுறோம். அவங்களுக்கு மற்றவர்கள் கேட்குறதுக்காக படம் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பயம். என் படத்தை நான் விருப்பப்பட்டு நானே சந்தோஷப்பட்டு நான் என்னுடைய இதில் பண்ணுறதுனால எனக்கு அது ஒன்றுமே கிடையாது. என்னை வந்து ஒன்றும் அது பண்ண என்ன காப்பி பண்ண முடியாது. என்னுடைய ஓவியங்கள் என்னது ஓவியங்கள்னு வேற ஒருத்தர் எடுத்து அதை வேறு மாதிரி பண்ணாக்க இந்த ஒரே மாதிரியான ஒரிஜினல் கிடைக்காது. கம்ப்யூட்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளோதான். அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீங்கள் உண்டு டாக்டர்னா படிக்கணும், டாக்டர் படிக்கணும் தானே, இன்ஜினியருக்கு படிக்கணும் தானே. ஓவியத்தை மட்டும் எல்லாரும் பார்க்கலான்னாக்கா பண்ண முடியும்னாக்கா அது என்னது? கரப்ஷன் தான் அது. எல்லா ஃபீல்டுலேயும் அந்த இது இருக்குது, நல்லது கெட்டது. பட் ஒரிஜினல் பெயிண்டிங் எனக்கு வேணுங்கிறங்க வரும் சொல்லும் பொழுது கம்ப்யூட்டர் ஒன்றுமே பண்ணாது. கம்ப்யூட்டர் என்ன ஒன்றும் பண்ணாது. இப்போ தட்ஸ் வை ஐம் ஸ்டாண்டிங், தட்ஸ் வை மை பெயிண்டிங் இட்ஸ் எக்ஸிபிஷன் தான்.